சென்னை மற்றும் வேலூரில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் கணக்கில் வராத 4.73 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை கண்காணிப்பாளர் பாண்டியன் தொடர்புடைய இடங்களில் மே 6 நடைபெற்ற இந்த சோதனையில் தற்போது பணம் சிக்கியிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். கடந்த 6 மற்றும் 7 தேதிகளில் சென்னை மற்றும் வேலூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையுடைய கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பாண்டியனுடைய தொடர்புடைய இடங்கள், அதே போல வேலூரில் சில இடங்களிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். 2021 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அப்போது தங்கம் மற்றும் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த முதல் தகவல் அறிக்கையை மையமாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 6 மற்றும் 7 தேதிகளில் பாண்டியன் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனை நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சோதனையில் 4.73 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சோதனையின் போது குற்றவியல் தொடர்பான ஆவணங்கள், டிஜிட்டல் பதிவுகள், சொத்து ஆவணங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அரசுடைய அனுமதிகளை லஞ்சம் கொடுத்து பெற்றது தொடர்பான ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது மட்டுமல்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக PMLA சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாண்டியனுடன் தொடர்புடைய அரசு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் சில புரோக்கர்களுக்கும் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக அரசு சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் அரசு உடைய அனுமதியை பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து பெற்றிருப்பது தொடர்பான ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி PMLA சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.